அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் யார் வெளியே போவா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன குழு கிடச்சிருக்கு. இமாத்தன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்நேரம் சொல்லிடுவார் யார் எவிக்ஷன் யார் வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ என்ன ட்வீட் போட்டுக்காரு அப்படின்னா, எதிர்பாராத ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே போகிறாங்க, யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ராக் பண்ண முடியலை, அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரே சொல்லியிருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அதுவும் எதிர்பாராத ஒரு ஆள் வெளியே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அர்ச்சனா தான் வெளியே போகிறாங்க, அர்ச்சனாவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் பாய் பாய் அர்ச்சனா சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்விட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளும் பார்க்கும்போது தெரியுது, ஆமாம் அர்ச்சனாவுக்குலாம் ஒன்றும் ஓட்டு சதவீதம் ஒன்றும் இல்லை, எல்லாமே ஃபேக் ஐடி தானே, பாட் சோர்ஸ் தானே அவங்களாம் ஓட்டு போட்டிருக்காங்க. 50% 40%லாம் பார்த்தீங்கன்னா இந்த கால் சென்ட்ரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் மூலியமாக அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேக் ஓட்ஸு பாட் ஓட்ஸ் தானே இருக்குது. அதன்படி பார்க்கும்போது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இவங்க கூட அர்ச்சனா தான் வெளியே போகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அர்ச்சனாவுக்கு ஃபேனும் இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்தீங்கன்னா காசுக்காக கூற அந்த பால்ஸ் தான் இருக்குது. ஒருத்தன் ட்விட் போட்டா சேகருங்கிறவன் 500 ரீட்வீட் வருது, பண்ணுறேன் பூரா யாருன்னு பார்த்தா ஃபேக் ஐடி ஃபேக்கு பாட்ஸு, ஒரு ஃபாலோவர் ஒரு இது கூட கிடையாது, ஆனால் ரீட்வீட் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா பெரிய ஆள் போல் இருக்குது அர்ச்சனா. அப்படியே 500 பேர் அர்ச்சனாவுக்கு ஆதரவு ஒரு ட்வீட் போட்டால் 500 பேர் ரீட்வீட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சும்மா தோரணம் தான். அந்த ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது அர்ச்சனா வெளியேறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.